கடந்த காலம் ஆர்கஸ் மற்றும் ரஃபேலா இரட்டை தேவதைகளாக பிறந்தனர். ஏனெனில் தேவதைகள் பொதுவாக பெண்கள் மட்டும். ரஃபேலா ஒளி மடாலயத்தால் கொண்டாடப்பட்டாலும் ஆர்கஸ் ஒரு புறக்கணிக்கப்பட்டவராக நடத்தப்பட்டார். இது போன்ற போதிலும் அவர் ஒளியின் சாம்பியனாக விடாமுயற்சியுடன் பணியாற்றினார். தீமையை ஒழிக்க போராடினார். ஒரு கணக்கில் அவரது தேவதூத விடியலின் ஒளி வடிவம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அவர் தனியாக அபிஸின் பெரும்பகுதியை அழித்தார். இருப்பினும் ஆர்கஸ் தனது கீழ்நிலை நிலை மற்றும் அவர் சேவை செய்த தேவதூதர்களின் பாசாங்குத்தனம் குறித்து வெறுப்படைந்தார். அவர் பாதுகாக்க வேண்டிய மனிதர்களான மனித குலத்தை வெறுக்கத் தொடங்கினார். இருளில் இறங்குதல் ஊழலுக்கான அவரது பாதை ஒரு முக்கிய போரின் போது தொடங்கியது. பேய்களுடன் சண்டையிடும் போது ஆர்கஸ் ரஃபேலாவின் எச்சரிக்கைகளை புறக்கணித்து அபிஸில் ஆழமாக அவர்களை பின்தொடர்ந்தார். அவர் ஒரு வலையில் சிக்க வைக்கப்பட்டு ஒரு சக்தி வாய்ந்த பண்டைய முத்திரையை கண்டார். அபிஸ் லார்ட் ஆர்கஸுக்கு அதிக சக்தியை வழங்குவதன் மூலம் அவரை தூண்டினார். மேலும் லட்சியத்தால் இயக்கப்படும் ஆர்கஸ் முத்திரையை உடைத்தார். அவர் டெமிஸ் என்ற தீயவானை கண்டுபிடித்தார். இது அவரது உண்மையான தோற்றத்தை தொடர்பு கொள்ளும் போது வெளிப்படுத்தியது. அவர் ஒரு பகுதி மனிதர். அவரது பெற்றோர் மற்ற மனிதர்களால் கொலை செய்யப்பட்டனர். மேலும் அவரது தேவதூதர்கள் உண்மையை மறைத்தனர். அவரது வெறுப்பை உட்கொண்டு சபிக்கப்பட்ட கத்தி ஆர்கஸை இரண்டு தேவதையாக மாற்றியது. அவரது பிரகாசமான இறக்கைகளை உரித்து அவற்றை இருளின் இறக்கைகளால் மாற்றியது. நித்திய மோதல் இப்போது மாற்றப்பட்ட ஆர்கஸ் டெமிஸ் என்ற வாளால் நுகரப்படும் ஒரு அழிவு சக்தியாகவும் ஆபிஸ் லார்ட்ஸின் வேலைக்காரனாக அவரது புதிய பாத்திரமாகவும் உள்ளது. அவர் முடிவில்லா வெறுப்பு மற்றும் போரின் தாகத்தால் தூண்டப்படுகிறார். ஒரு இருண்ட சமநிலையில் இணைந்து வாழ தனது சொந்த உயிர் சக்தியை பேட்டிற்கு தியாகம் செய்கிறார். அவரது முன்னாள் சகோதரி ரஃபேல் அவருக்காக துக்கப்படுகிறார். மேலும் அவரை கண்டுபிடித்து குணப்படுத்த மீண்டும்